வணக்கம் நண்பர்களே. டாக்டர் முரளி ஒய்டியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. வெல்கம். இந்த வாரம் நம்ம எல்லா மக்களையும் வாட்டி வதைக்கின்ற சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கமான உடல் சூட்டை பற்றி பார்க்க போகிறோங்க. ஆமாம், உடல் சூட்டை தணிப்பது எப்படி என்ற தலைப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஜாஸ்திப்பா, இதே பல்லவி தான் வருஷம் பாடிட்டுருக்கோம். ஏற்கனவே தமிழ்நாட்டில் 108 109ன்னு வெயிலுடைய தாக்கம் ஆரம்பிச்சிருச்சு. பொதுஜன ஒருத்தர் சொல்கிறாரு, பா அக்னி நட்சத்திரம் வேறு வரப்போகுதுப்பா. ஏன்பா இப்போ இது வரைக்கும் என்ன மௌனராகமாக ஓடிட்டுருக்குது? அந்த அளவு வெயிலின் தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த தடவை வெளுத்து ஊற்றுதுப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறோம். வேர்வை மட்டும்தான் இந்த வெயில் தாக்க உடல் சூட்டினுடைய அறிகுறியா அல்லது வேறு அறிகுறி எல்லாம் இருக்கா? என்னென்ன அறிகுறிகள், என்ன காரணத்தினால உடல் சூடு ஜாஸ்தி ஆகுது, இதை தணிப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, இதெல்லாம் பார்க்கலாம். அல்ட்ரா ஸ்பெஷல் நேச்சுரல் ஹோம் ரெமடிஸ் ஒரு 4 தேர்ந்தெடுத்து சொல்கிறேன் கடைசியில், அதை பாருங்கள். இதை தவிர நம்ம நேயர்கள் சார்பாக சூரியனுடன் ஒரு சிறப்பு பேட்டிக்கு ஏற்பாடு பண்ணி அதை பதிவு செஞ்சுருக்கு. மிகவும் சிறப்பான பதிவு. கடைசியில் அது வருது, அதை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் சூட்டின் அறிகுறிகள் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். 1, அதிக வேர்வை, மசில் கிராம்ஸ் வரலாம். தலைவலி, அசரிக்க, சோர்வு வரலாம். கண்களில் எரிச்சல், சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் உண்டாகலாம். வேர்க்குரு, முகப்பரு, ஸ்கின் பிக்மெண்டேஷன் உண்டாகலாம். முடி உதிர்தல், ப்ரிமெச்சூர் கிரேயிங் ஆஃப் ஹேர் உண்டாகும். அதிக இரத்தப்போக்கு இருக்கலாம். வாய்ப்புண், அசிடிட்டி, கொமட்டல் வாந்தி, நெஞ்சுகரிப்பு, GERD கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ், வயிற்று வலி, ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகலாம். கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கலாம். தலை சுற்றல், மயக்கம், ரொம்ப சீரியஸ் கேஸுகளுக்கு சன்ஸ்ட்ரோக் கூட வரலாம், உயிருக்கு ஆபத்தானது. இந்த உஷ்ணத்தின் தாக்கமானது சில பேருக்கு மிகவும் அதிகமாக இருக்குது, சில பேருக்கு சாதாரணமாக இருக்குது. இது ஏன், என்ன காரணத்தினால இந்த உடல் சூடு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது, இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. காரணங்கள், காசஸ். 1, காரமான உணவுகள், அதனுடைய தெர்மோஜெனிக் எஃபெக்டினால, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸுனால, ஃபைட் ஆர் ஃப்ளைட்ஸ் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்கிறாங்க இதை. மது, புகைப்பிடித்தல்னால, மெனோபாஸ் டைம் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால, சுற்றுப்புற சூழ்நிலையின் வெப்பத்தினால, உடலில் ஏற்பட பிரச்சனைகள், அதற்கு இருக்கிற மருந்துகள்னால, அதிகமாக உடலை வெப்ப காலத்தில் வருத்துறதுனால, ஜாஸ்தி எக்ஸசைஸ் செய்கிறது ஹீட்டில், நீரிழப்பு, டீஹைட்ரேஷனால், காய்ச்சல்னால, இந்த காரணங்களால் உடல் சூடு அதிகமாகலாம். அடுத்தது நம்ம உடல் சூட்டை தணிக்கும் வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம். இதை 3 விதமாக பிரிக்கலாம். 1, சுலபமாக நாமளே கடைப்பிடிக்கக்கூடிய வழிமுறைகள். 2வது, உணவு முறை மாறுதல்கள். 3வது, அல்ட்ரா ஸ்பெஷல் தேர்ந்தெடுத்த ஹோம் ரெமடிஸ். 4 ஹோம் ரெமடிஸ் ஸ்பெஷலாக சொல்கிறேன், உங்களுக்காக பார்த்து வச்சுக்குங்க. வெயில் காலத்தில் ரொம்பவே உதவும். வாங்க முதல்ல சுலபமாக கடைப்பிடிக்கக்கூடிய வழிமுறைகளை பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வர்றது, தண்ணி நிறையா குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3லிருந்து 4 லிட்டராவது குறைஞ்சபட்சம் குடிக்கணும். மற்ற நாளுகளில் 2 லிட்டர்னு சொல்கிற அளவெல்லாம் வெயில் காலத்தில் போதாது. தண்ணி குடிக்கிறதுன்றது தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிக்கிறதுன்னு விட்டுட்டு, வெயில் காலத்தில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கிளாஸ் தண்ணின்னு குடிக்கிறது வச்சுக்கிட்டா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். தண்ணி குடிக்கிறது, ஃப்ரிட்ஜு தண்ணி குடிக்கக்கூடாது. பானை தண்ணி பெஸ்ட்டு. வெளியே போகிறோம் அப்படின்னா தலையை கவர் பண்ணி போகணும். தலையை கவர் பண்ணுறதுன்னா 1, கர்ச்சீஃப்னால் பண்ணலாம், கேப் போட்டுக்கலாம், ஹெல்மெட் போட்டுட்டு போகலாம். இதை தவிர தலைப்பாக கட்டிக்கலாம், கொடையை பிடிச்சிக்கலாம். நீங்கள் வெயில் காலத்தில் ஒர்க்கர்ஸ்லாம் வேலை செய்யும்போது பார்த்துப்பீங்க,
சட்டை ஒன்றா போட்டுக்காமல் இருப்பாங்க, தலையில் ஒரு முண்டாஸ் மாதிரி கட்டியிருப்பாங்க. வெயிலின் தாக்கம் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த டெக்னிக். இந்த கொடை பிடிச்சிக்கிறதுன்றது வெள்ளை கொடையாக இருந்தால் பரவாயில்ல, கருப்பு கொடை வேண்டாம், எல்லா வெப்பத்தையும் அப்சார்ப் பண்ணி நம்ம மேலேயே தள்ளிவிடும். முடிஞ்ச வரைக்கும் காலையில் 10லேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் வெளியே போகாமல் இருக்கணும். குளிக்கிறது குளிர்ந்த நீரில் குளிங்க, வெந்நீர் வேண்டாம். வெயில் காலத்தில் துணிகள் போட்டுக்கிறது உடுத்திக்கிறது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப லைட்டான துணிகளை போட்டுக்கணும். காத்தோட்டத்தை அலோவ் பண்ணுற மாதிரி உடம்புல இருக்க வெப்பத்தை வெளியேற்றி நமக்கு ஃப்ரீயாக உள்ளுக்குள்ளே ஏரேஷன் இருக்கா மாதிரி துணிகளை போட்டுக்கணும். காட்டன் துணிகள், கதர் துணிகள் பெஸ்ட்டு. இந்த நைலான், அக்ரிலிக் இதெல்லாம் வேண்டாம். காலில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு படுத்துக்கலாம். ராத்திரி வேளையில் சந்தன பேஸ்ட் நெத்தியில் தடவிக்கலாம். சன்ஸ்க்ரீனு, கூலிங் ஜெல்லு, ஸ்ப்ரே இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணணும். நல்லா தூங்கணும். இளநீர், கரும்பு ஜூஸு, மோர், மாதுளை ஜூஸு, ஆரஞ்சு எலுமிச்சை ஜூஸு இதெல்லாம் குடிக்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது உணவு முறை மாறுதல்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இதில் என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது, அவாய்ட் ஃபுட்ஸ் எது, தொடாதே எது அப்படின்றத பார்க்கலாம். நான் வெஜிடேரியன் டயட்டை குறைச்சிக்கணும். வெயில் காலத்தில் இந்த சிக்கன், மீன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். வெயில் காலத்தில் மசாலா ஐட்டங்கள் வேண்டாம். காரம், உப்பு, புளி, ஃப்ரைடு ஐட்டங்கள்லாம் குறைச்சிக்குங்க. ப்ராசஸ் ஃபுட்ஸு வெயில் காலத்தில் வேண்டாம், எப்போவுமே நல்லதில்லை. ஸோ அறவே தவிர்க்கணும். வெயில் காலத்தில் மது, டீ, காப்பி நிறுத்தணும். இதெல்லாம் அவாய்டில் லிஸ்ட்டில் வர்றது. அடுத்தது என்னென்ன ஐட்டங்கள் அலவுட் அப்படின்றத பார்க்கலாம். எது சாப்பிட்டா நல்லது அப்படின்னு. முதல்ல தர்பூசணி பழம், முலாம்பழம் சாப்பிட்டா நல்லது. வாழைப்பழம், பப்பாளி, அன்னாசி, மாம்பழம், ஆப்பிள், எல்லா பச்சை காய்கறிகளும், வெள்ளரி, பூசணி, முள்ளங்கி, பொடலை, பாகக்காய் முதலியன. தக்காளி, தேன், நெய், எள் இதெல்லாம் அலவுடு ஃபுட்ஸ். வெயில் காலத்தில் நம்ம சுடல் சுட்டை தணிக்கிறதுக்கு மிகவும் உதவி செய்யக்கூடிய உணவு முறைகள். அடுத்தது என்னென்ன ஸ்பெஷல் ஹோம் ரெமிடிஸ் அப்படின்றத பார்க்கலாம். 4 ஸ்பெஷல் ஹோம் ரெமிடிஸ், அல்ட்ரா ஸ்பெஷல், தேர்ந்தெடுத்தது, நேச்சுரலி நம்ம செய்யக்கூடியது. 4த்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். வாங்க விவரமாக சொல்கிறேன். முதல்ல வர்றது 2 நிமிஷம் மேஜிக். சுட்டெரிக்கும் வெயிலில் நமது உடல் சூட்டை விரட்டும் பாட்டி வைத்தியம், கட்டை விரல் வைத்தியம். இதுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் நல்லெண்ணெய், மிளகு, பூண்டு. ஒரு குழிக்கரண்டியில் 15 மில்லி நல்லெண்ணெய் எடுத்துக்குங்க. கொஞ்சமாக சூடு பண்ணிவிட்டு அது சூடான உடனே அதில் ஒரு 3 தோல் உரிக்காத பூண்டை போட்டு அது கூடயே ஒரு 10 மிளகை போட்டு லேசாக சூடு பண்ணுங்க. சூடான உடனே மறுபடியும் வெளியே எடுத்து வச்சு சூடு தணிஞ்ச பிறகு அந்த எண்ணெயை 2 கட்டை விரலினுடைய நகத்தில் மட்டும் தடவுங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், போதும். அதுக்கப்புறமா கழுவிடலாம். உடனடி நிவாரணம் கிடைக்கும். உங்களுக்கு உடல் சூடெல்லாம் பறந்து போயிடும். போச்சுன்னு சொல்லிடுவீங்க நீங்களே. இவ்வளோ நேரம் முனகிட்டு இருந்தவங்கெல்லாம் பாட்டு பாடுவாங்க. 2வது அல்ட்ரா ஸ்பெஷல் ஹோம் ரெமெடி. ஒரு பக்கெட்டில் பாதி தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் 6-7 ஐஸ் க்யூபை போட்டு ஒரு 15 மில்லி ரோஸ் வாட்டரை விட்டு கலக்கி 2 காலையும் அதில் நினைகிற மாதிரி, மூழ்கிற மாதிரி, பாதி கால் வரைக்கும் நினைகிற மாதிரி அதில் தொங்க விடுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாக மாறி இருக்கணும். உடனேயே உங்கள் உடம்பு ஃபுல்லாக ஒரு குளிர்ச்சி பரவுவதை, ஒரு புத்துணர்ச்சி பரவுவதை உணர்வீங்க. கால்லேருந்து தலைவருக்கு எல்லா இரத்த குழாயிலும் ஒன்றுக்கொன்று கனெக்ஷன் இருக்குது. அதனால்
உடம்புல இருக்க நச்சுக்கள் வெளியேறி உடலானது மனதானது அமைதி அடைவதை நம்ம உடனே உணர முடியும். அடுத்த அல்ட்ரா ஸ்பெஷல் ஹோம் ரெமெடி பானையில் அரிசியை எடுத்து செய்கிறது. சின்ன பானை ஒன்று எடுத்து அதில் 60 மில்லி தண்ணி எடுத்துக்குங்க. 60 கிராம் அரிசி கொஞ்சோண்டு நசுக்கப்பட்ட க்ரஷ் பண்ணப்பட்ட அரிசியை போட்டு அன்பாலிஷ் ரைஸ் எடுத்துக்கோங்க, நல்லது. அந்த அரிசியை போட்டு மூடி வைங்க ஒரு 6 மணி நேரம். 6 மணி நேரம் கழித்து இந்த அரிசி தண்ணியை வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் குடிங்க. காலையில் 30 மில்லி, சாயந்தரம் இல்லை ராத்திரி ஒரு 30 மில்லி. இதில் பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்கெல்லாம் மிக அதிகமாக இருக்குது. வாய்ப்புண்ணுக்கு எக்ஸலண்ட் மருந்து இது. உடல் சூட்டை உடனே தணிக்கும். சிறுநீர் கழிக்கும் போது எரிச்செல்லாம் பறந்து ஓடிடும். எல்லா ஆயுர்வேத புத்தகங்களையும் மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முறை. கடைசியாக நம்ம பார்க்கறது ஷீத்தளி யோகான்றதை பற்றி. ஷீத்தளி பிராணாயாமம்ன்ற கூட சொல்கிறாங்க. இந்த செய்முறைக்கு ஈடு இணையே இல்லை. இது செய்யறதுக்கு பணம் வேண்டாம், அரிசி வேண்டாம், ஐஸ் கியூப் வேண்டாம். நாம் ஒரு சுத்தமான வெயில் இல்லாத இடத்துல போய் உக்காந்துக்கிட்டு காலை மடக்கி சப்பளாங்கால் போட்டு 2 கைகளையும் முழங்கால் மேலே வைத்துக்கொண்டு, உங்கள் முன்னால் வருது பாருங்கள் படம், அதில் இருக்க மாதிரி வைத்துக்கொண்டு முதுகெலும்பு நேரே இருக்க வேண்டும். நம் நாக்கையானது வெளியே எவ்வளவு நீட்ட முடியுமோ அவ்வளவு வெளியே நீட்டுங்கள். நாக்கை நாம் செய்கிற மாதிரி ஒரு டியூப் மாதிரி மடித்து நீட்ட வேண்டும், இந்த மாதிரி. அடுத்தது வெளியே இருக்க காற்றை உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக இழுக்க வேண்டும். சத்தத்தோடு உள்ளே போகணும் காற்று. உள்ளே போன காற்றை வாயை மூடிக்கொண்டு மெதுவாக மூக்கு வழியாக வெளியே விட வேண்டும். இதுதான் ஷீத்தளி பிராணாயாமம். இதை ஒரு 8-10 தடவை செய்யுங்க. உடம்புல இருக்க உஷ்ணமெல்லாம் எனக்கா இருந்ததுன்னு பறந்து ஓடிடும். கடைசியாக நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நம்ம டாக்டர் முரளி வைட்டி சேனல் சார்பா, நேயர்கள் சார்பா சூரியனை நேரடியாக கண்ட நேர்காணல் இன்டர்வியூ வாங்க பார்க்கலாம். வணக்கம் சூரியன் அவர்களே. எங்கள் சேனல் சார்பாக தங்களை சந்திப்பதில் மிட்ட மகிழ்ச்சி. ரொம்ப வெயிலில் கஷ்டப்படுறோம். கொஞ்சம் கருணை கொண்டு எங்கள் மேலே பரிதாபம் கொண்டு உங்கள் செட்டிங்ஸை கொஞ்சம் மாற்றி 10 டிகிரி டெம்பரேச்சரானது குறையிற மாதிரி செஞ்சிங்கன்னா நாங்கள்லாம் பொழைச்சி போவோம், தப்பிச்சுக்குவோம். ரொம்ப தாங்கலையே. சூரியனுடைய பதில், என்னுடைய பதிலும் அதே தான். நீங்கள் கொஞ்சம் செட்டிங்ஸை சுலபமாக மாற்றிக்கலாம், என்னால் மாற்றுறது கஷ்டம். நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. எல்லா காட்டையும் அழித்து அதில் இருக்க மரங்களெல்லாம் ஒழிக்கிறீங்க. அதுக்கு பதிலாக மரங்களை நடுங்க, புதுசாக காடை உருவாக்குங்க. ஏரிகள் நீர்நிலைகள் எல்லாத்தையும் அழித்து வீடு கட்டிடுறீங்க. அதுக்கு பதில் புதுசாக நீர்நிலைகளை உருவாக்குங்க. உடனே உங்களுக்கு செட்டிங்ஸ் மாறி போகும். உங்களுடைய தொந்தரவுகள்லாம் பறந்து போகும். எல்லா சூடும் தணிஞ்சு போகும். மிக சுலபமான செட்டிங்ஸ் சேஞ்ச் இது தான். இதை உடனே அனுசரிங்க. நன்றி சூரியன் அவர்களே. என்ன சூரியன் சொன்னதை கேட்டீங்களா? அது பிரகாரம் மானிடர்கள் அனைவருமே காடுகளை உண்டாக்குவோம், உருவாக்குவோம், நீர்நிலைகளை பேணி பாதுகாப்போம், புதுசாக ஏரிகள் நீர்நிலைகளை உருவாக்குவோம். சூடு நமக்கு குறைந்துவிடும். நேரம் நம்ம சொன்ன விதிமுறைகளை அனுசரித்தோமானால் உடல் சூடு தணிந்துவிடும். குளிர்ச்சியானது நம்மளை வரவேற்று நம்முடன் புகுந்துவிடும். உடலும் உள்ளமும் அமைதியுறும். நாம் வாழ்வாங்கு வாழலாம். Let us beat the heat together. Thank you so much for watching. இந்த வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் பண்ணப்பட்டது. இது ஒரு ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று டாக்டர்களிடம் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்க. அப்பதான்
எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை, உங்கள் சஜஷன்ஸை, டவுட்ஸை இந்த பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த 4 அல்ட்ரா ஸ்பெஷல் ரெமடிஸில் எது பிடிச்சிருந்தது, எது எஃபெக்டிவாக இருக்குதுன்னு இங்கே கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.